தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செங்கோட்டையன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். செங்கோட்டையன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது இப்போது நடைபெற்ற சம்பவம் அல்ல, 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 1977ஆம் ஆண்டு முதல் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் செங்கோட்டையன். இவர் 1996ஆம் ஆண்டு தோல்வியடைந்தார். 1991ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். 2011ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தவுடன் செங்கோட்டையனை வருவாய்த்துறை அமைச்சராக பதவியில் அமர்த்தினார். ஆனால் ஓராண்டு காலத்துக்குள் செங்கோட்டையனை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தோப்பு வெங்கடாச்சலத்தை அமைச்சராக்கினார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், செங்கோட்டையனின் உதவியாளராக இருந்தவர் செங்கோட்டையன் குடும்பத்தினரையே நெருங்க விடவில்லை. அடுத்ததாக கொங்கு மண்டலத்தின் மேற்கு பகுதியில் செங்கோட்டையன் மீது அதிருப்தி எழுந்தது. தலைமைக்கு புகார் வந்தது. இதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா செங்கோட்டையனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். மேலும் கட்சி பதவியான தலைமை நிலைய செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கினார். பின்பு செல்வி ஜெயலலிதா மறையும் வரை அவரது அமைச்சரவையில் செங்கோட்டையனால் இடம் பிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக 5 ஆண்டு காலம் பதவியேற்றார். தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக உள்ளார். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் 91ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டு காலம் முழுமையாக அமைச்சர் பதவியை பூர்த்தி செய்தார். ஆனால் 2011ஆம் ஆண்டு பதவியேற்ற அவர் ஓராண்டு காலத்திலேயே பதவி நீக்கம் செய்யப்பட்டார். செல்வி ஜெயலலிதாவின் போர்ப்படை தளபதிகளில் முதன்மையானவராக செங்கோட்டையன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் 2012ஆம் ஆண்டு நடைபெற்றது.